இன்றைக்கி நான் ஒரு அருமையான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்லக்கூடிய இந்த பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரும். அதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பக்குவம் மிகவும் எளிமையான பக்குவம், அதே நேரத்தில் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். யாருமே செய்யாத பக்குவம். இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த இஞ்சி பூண்டே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரன்னு அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் அந்த மசாலாவுடைய நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்த பிறகு அடுத்ததாக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரெசிபி செய்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி அதனுடைய பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக இது கூட சின்ன துண்டு புளிப்புள்ள மாங்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சு அதனுடைய சாறை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த அந்த மாங்காய் அந்த புளியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே இது கூட 2 கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்றைக்கி நான் மத்தி மீன் வாங்கினதில் ஒரு 5 துண்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த 5 துண்டையும் நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. 1 பை 1 சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல வேறு எந்த மீன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு 1 பை 1 மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. சேர்த்த மசாலா அந்த மீனில் நல்லா சாறுற மாதிரி அடுத்த பக்கத்துக்கு மசாலாவையும் சேர்த்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவமாக திருப்பி விட்ட பிறகு அடுத்து ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் இறக்கிடலாம். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் மத்தி மீன் எந்த மீன் வாங்கினாலும் இந்த பக்குவத்தில் மீனை பொரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.